வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 8 மற்றும் 9ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சாய்குமார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் இப்போ மாற்றப்பட்டிருக்காரு. அதற்கு பதிலாக தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரீசெண்டாக தமிழக காவல்துறையின் புதிய தலைமை இயக்குநராக சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களை நியமனம் செய்த அமைப்பு நம்ம இந்தியாவுடைய மத்திய தேர்தல் ஆணையம். அடுத்தது, தற்போது ரெப்போ வட்டி விகிதம் எவ்வளவு சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 5.25%. ரெப்போ ரேட் இது பார்த்திங்கன்னா, ஆர்பிஐ அடிக்கடி கூட்டம்லாம் நடத்து இப்போ ரெப்போ ரேட்டை நம்ம எவ்வளோவா வைக்கலாம், ஏற்கனவே இருக்கிறதே இருக்கட்டுமா, இல்லை ஏதாவது மாற்றணுமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. இப்போ அவங்க எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. ரெப்போ ரேட் 5.25% இருந்ததை இப்போ மறுபடியும் இப்போ ரீசெண்டாக நடந்த கூட்டத்தில் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இப்போது ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன, ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஆர்பிஐ இருக்குல்ல, அவங்க பிற வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. பிற வணிக வங்கிகள் அப்படின்னா எஸ்பிஐ, கனரா பேங்க், இந்த மாதிரிப்பட்ட வங்கிகளுக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க. அப்படி அவங்க கடன் கொடுக்குற தொகையில் எவ்வளோ வட்டியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. அது இப்போ 5.25% இருக்குது. அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வணிக வங்கிகள்லாம் இருக்குல்ல, எஸ்பிஐ, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி வணிக வங்கிகள்லாம் இருக்குல்ல, அது ஆர்பிஐக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் நடக்கும். அப்படி கடன் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ வட்டியில் கடன் கொடுக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதில் என்ன அப்படின்னா, இந்த ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுற அமைப்பு, நிர்ணயம் பண்ணுற அமைப்பு எது அப்படின்னா அது ஆர்பிஐ தான். நம்ம இந்தியாவில் இதன் மூலமாக பணவியல் கொள்கையை இவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம எக்ஸாமில் முக்கியமாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, பணவியல் கொள்கையை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது அப்படிங்கிறது ஆன்சர் ஆர்பிஐ. 2025-26 நிதியாண்டு நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இது 7.3% இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ கணித்திருக்காங்க. ஆர்பிஐடைய ஆளுநராக இப்போ இருக்கிறவர் சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் ஆர்பிஐடைய 26வது ஆளுநர். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, எங்கு ரூபாய் 79,459 கோடி மதிப்பில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இந்த ஆலையுடைய பேர் என்ன அப்படின்னா HPCL ராஜஸ்தான் சுத்திகரிப்பு நிறுவனம் அப்படிங்கிறது தான். ராஜஸ்தானில் பலோத்ரா அப்படிங்கிற மாவட்டத்தில் இதை அமைக்கிறாங்க. இந்த ஆலையில் HPCL நிறுவனத்துடைய பங்கு 74% இருக்குது. அதே மாதிரி ராஜஸ்தான் அரசுடைய பங்கு 26% இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்ரோலு, அப்புறம் டீசலு, அப்புறம் பெட்ரோகெமிக்கல் பொருட்கள் இதெல்லாமே உற்பத்தி பண்ணுறாங்க. அதாவது உற்பத்தி பண்ண போகிறாங்க. இவ்வளவு பொருள் செலவு மதிப்பில், அதாவது ரூபாய் 79,459 கோடி மதிப்பில் இதை அமைக்கிறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, PM முத்ரா யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015. PM முத்ரா யோஜனா இந்த திட்டம் இப்போ தொடங்கி 11 ஆண்டுகள் நிறைவு வருது. ஏன்னா 2015ஆவது ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி இதை தொடங்கியிருந்தாங்க. PM முத்ராவுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி ஸ்கீம் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, சிறு தொழில்களுடைய மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அதாவது இப்போ ஒரு சிறு தொழில் இருக்குது அப்படின்னா அதை மேம்படுத்துறதுக்காக எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் கடன் வழங்குகிற திட்டம் தான் இந்த PM முத்ரா அப்படிங்கிற திட்டம். இதில் லோன் ஒவ்வொரு கேட்டகரியில் கொடுப்பாங்க. ஷிஷு அப்படிங்கிற கேட்டகரியில் 50,000 வரைக்கும் தான் லோன் கொடுப்பாங்க. கிஷோர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு கம்பெனியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நிறுவனத்திற்கு 50,001 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ளாடி லோன் கொடுப்பாங்க. தருண் அப்படிங்கிற கேட்டகரியில் லோன் 5,01,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் கூட அவங்க பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ அதுக்கு ஒரு 7 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து இந்த தருண் ஸ்கீம் கீழே அது வந்து வருதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த தருண் கேட்டகரியில் அதுக்கு ஒரு 7 லட்ச ரூபா லோன் கொடுப்பாங்க இந்த மாதிரி. அடுத்தது தருண் ப்ளஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்க அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அந்த கேட்டகரியில் ரூபாய் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. அது எப்படின்னா 2024ஆம் ஆண்டு தான் இந்த கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தருண் கேட்டகரியில் வெற்றிகரமாக கடன் திருப்பி வழங்குறவங்களுக்கு இதை வழங்குவாங்க. இப்போது ஒரு பிரியாணி கடை இருக்குது, ஒரு 7 லட்ச ரூபா அவங்க லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் தருண் திட்டத்துக்கு கீழே. அப்போது அதை அவங்க வெற்றிகரமாக கரெக்டாக அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தருண் ப்ளஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அவங்க ஒரு 15 லட்ச ரூபாய் கேட்குறாங்கன்னா அதை கொடுப்பாங்க. அடுத்தது 4 விண்வெளி வீரர்கள் தற்போது எந்த திட்டத்தின் மூலம் நிலவுக்கு சென்றனர்? இதற்கான ஆன்சர் ஆர்டமிஸ் 2 மிஷன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாசாவுடைய மிஷன் தான் இந்த ஒரு மிஷன். 4 விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு போயிருக்காங்க. நாசாவுடைய ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் வழியாக தான் இந்த விண்வெளி வீரர்கள் சென்றிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா 53 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க நிலவுக்கு, அதாவது மனிதர்கள் நிலவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கோம். முதல் முறையாக 1969ஆவது ஆண்டு அப்பல்லோ 11 மிஷன் மூலமாக தான் நிலவுக்கு மனிதர்கள் சென்றிருந்தாங்க. அடுத்தது கடைசியாக 1972ஆவது ஆண்டு அப்பல்லோ 17 அந்த திட்டத்தின் கீழே மனிதர்கள் போனாங்க. அதுக்கப்புறம் இந்த 53 ஆண்டுகளில் எந்த ஒரு மனிதரும் நிலவுக்கு போகலை. ஓகேவா, விண்வெளிக்கு போயிருந்தாங்க, நிலவுக்கு போகலை. இப்போ 53 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க போயிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக இவங்க விண்ணில் செலுத்தின ராக்கெட் எது அப்படின்னா SSS அப்படிங்கிற ராக்கெட்டு. இவங்க நிலவுக்கு சென்ற விண்கலத்தின் பேர் என்ன அப்படின்னா ஓரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது தான். இந்த ஓரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த 4 விண்வெளி வீரர்கள் ஒரு பட்ட பெயரில் அழைக்கிறாங்க. அவங்க எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. நிலவுக்கு சென்ற 4 வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா ரீட் வைஸ்மேன், அப்புறம் விக்டர் க்ளோவர், கிறிஸ்டினா கோச் மற்றும் ஜெர்மி ஹான்சன். இவங்க 4 பேரும் போயிருக்காங்க. இவங்க என்ன சிறப்பு அப்படின்னா 4.06 லட்சம் கிலோமீட்டர் தொலைவை இந்த விண்கலம் கடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது மிக அதிகமான தொலைவு விண்வெளியில் பயணித்தது இந்த குழு தான். அடுத்தது இவங்க சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து நிலவுடைய மறுபக்கத்தை 6 மணி நேரம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. நிலவின் மேற்பரப்பில் விண்கற்கள் மோதுவதால் ஏற்படுற ஒளி பிழம்புகளை இவங்க வந்து பார்த்துருக்காங்க. அப்புறம் இந்த விண்கற்கள் மோதியதுனால நிலவின் தரைப்பகுதி அதிர்ந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிவித்திருக்காங்க. அடுத்தது டோ லாம் எந்த நாட்டின் அதிபராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் வியட்நாம். வியட்நாமுடைய பிரசிடண்டாக டோ லாம் அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. வியட்நாமுடைய கேபிட்டல் வந்து ஹனோய் அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்தியாவின் முதல் மாற்றுப்பாலின நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? இதற்கான ஆன்சர் மேனகா குருசாமி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேனகா குருசாமி இவங்க வந்து ராஜ்யசபாவுடைய எம்பியாக பதவியேற்றிருக்காங்க, மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியாவில் முதல் மாற்றுப்பாலின நாடாளுமன்ற உறுப்பினராக இவங்க ஆகியிருக்காங்க. இவங்க வந்து மேற்கு வங்காளத்திலிருந்து அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் திருநங்கை எம்எல்ஏ யார் அப்படின்னா சப்னா மௌசி அப்படிங்கிறவங்க. இவங்க மத்திய பிரதேசத்தில் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அடுத்தது 2 கைகளும் கால்களும் செயலிழந்த நிலையில் சர்வதேச வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற முதல் நபர் யார்? இதற்கான ஆன்சர் பாயல் நாக். இவங்க பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த வீராங்கனை. இவங்களுக்கு 2 கைகளும் செயலிழந்துச்சு, 2 கால்களும் செயலிழந்துச்சு. ஆனால் அப்படி இருந்தாலுமே இவங்க வில்வித்தை போட்டியில் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. 2 கைகளும் கால்களும் செயலிழந்த வீராங்கனை பாயல் நாக். இவங்க வந்து சர்வதேச வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை படைத்திருக்காங்க. இவங்க ஒடிசாவை சேர்ந்த வீராங்கனை. இவங்க எங்கே இந்த சாதனையை படைத்திருக்காங்க அப்படின்னா தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்கில் உலக பாரா வில்வித்தை போட்டி நடைபெற்றது. அங்கே தான் இந்த சாதனையை படைத்திருக்காங்க. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சாய் குமார். அடுத்தது தற்போது ரெப்போ வட்டி விகிதம் எவ்வளவு சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 5.25%. அடுத்தது எங்கு ரூபாய் 79,459 கோடி மதிப்பில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். அடுத்தது PM முத்ரா யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015. அடுத்தது 4 விண்வெளி வீரர்கள் தற்போது எந்த திட்டத்தின் மூலம் நிலவுக்கு சென்றனர்? இதற்கான ஆன்சர் ஆர்டமிஸ் 2 திட்டம். அடுத்தது
டோ லாம் எந்த நாட்டின் அதிபராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் வியட்நாம். அடுத்தது, இந்தியாவின் முதல் மாற்றுப்பாலின நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? இதற்கான ஆன்சர் மேனகா குருசாமி. அடுத்தது, இரு கைகளும் கால்களும் செயலிழந்த நிலையில் சர்வதேச வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற முதல் நபர் யார்? இதற்கான ஆன்சர் பாயல் நாக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. வர்ணாசிரம் சங்க மாநாடு 1930 மே 31 எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, கும்பகோணம். இப்போது இன்றைக்கான கேள்வி இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். மகாத்மா காந்தி தொடங்கிய உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அஞ்சலி அம்மாள், ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் சி ஜானகி, ஆப்ஷன் டி ருக்மணி லக்ஷ்மிபதி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.